காம்பாக்டான வீடாக இருந்தாலும் லேட்டஸ்ட் டிசைனில் அட்ராக்டிவாக பண்ணியிருக்கிறது தான் இந்த வீட்டோட ஸ்பெஷலுங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே எக்ஸகன் பேட்டர்னில் ஸ்ட்ரைப் டெக்ஸ்சர்லாம் கொடுத்து சூப்பராக ஃப்ரண்ட் எலிவேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் சர்க்குலர் ஷேப்பில் ஓப்பனிங் கொடுத்து அங்கே புத்தர் ஸ்டாச்சு வச்சு ஜாலி ஒர்க்கோட ஒரு அழகான வெல்கமிங் என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. நூல் பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கர்வ்டு ஷேப்பில் டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணி ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே ஹேங்கிங் லைட்லாம் கொடுத்து ஒரு யூனிக்கான டிசைனில் பூஜா கேபினெட் இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்காத மாதிரி ஸ்மோக்கி டிசைனில் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதில் ஏகப்பட்ட ப்ரொஃபைல் லைட்ஸ். பெட்ரூமில் யூனிக்காக மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வார்ட்ரோப் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கோட எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக இல்லாமல் கர்வ்டு ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கிச்சன், அங்கே குவார்ட்ஸ் ஃபினிஷிங்கில் கவுண்டர், லூவர் டிசைனில் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ். இந்த மாதிரி யூனிக்கான ஏகப்பட்ட இன்ட் ஒர்க் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீட்டோட விலை. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் வீடு தான் பார்க்க போகிறோம். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸகன் ஷேப்பில் வந்து அழகான டிசைன் ஒர்க்கு, அது போக ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் டெக்ஸ்சர் ஒர்க்கோட ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனை அழகான கலர் காம்பினேஷன்லையும் ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய லைட் ஒர்க்கோட பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸில் யூனிக்கான டிசைனில் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய கார் நிறுத்தி அது போக 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்குங்க. 12.5க்கு 17 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் வாளுக்கும் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. அது போக இங்கே ஒரு சின்ன ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வெல்கமிங் என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சர்க்குலர் ஷேப் ஓப்பனிங்கு, அங்கே புத்தர் ஸ்டாச்சு, சைடில் எல்லாம் கிளே ஜாலி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் பின்னாடி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குங்க. அங்கேயே இந்த வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. மேட் ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோரை சுற்றியுமே அந்த என்ட்ரன்ஸில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வுட்லேயே. இங்கே வந்து லூவர் பேனல் டிசைனில் சைடில் இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 10க்கு 16 லிவிங் ஏரியா அமைச்சிருக்குங்க. லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வால் ஃபுல்லாமே ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க்கு, சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து கர்வ்டு டிசைன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் ஷோபீசஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கையும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணாமல் இந்த மாதிரி செமி சர்க்கிள் டிசைனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஸ்மோக்கி டிசைனில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸோடு இருக்குங்க. இந்த சைடு நமக்கு ஹேங்கிங் லைட்லாம் பொறுத்து ஒரு யூனிக்கான பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் லைட்டிங்க்கு இங்கே ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. 3 பேனல் டைப்பில் கிளாஸான ஃபினிஷிங்கில் வீடு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து கிச்சன் இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. நம்ம முதல்ல பெட்ரூமாக பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்கெல்லாம் இந்த மாதிரியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் சீலிங்கில் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே கன்டினியூ பண்ணி ஹெட் போர்ட் டிசைன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே லைட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் மிரரோட லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. கார்னர் எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லாமல் கர்வ்டு ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வால் ஷெல்ஃப்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 4க்கு 7 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம், வெஸ்டர்ன் கிளாசெட்டு, சானிடர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்கமெண்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு வந்து சீலிங்கில் வரைக்கும் கிளாஸ் வேணால் சராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட கிச்சனை காமிக்கிறேன். கிச்சன் வழியாக போகிற மாதிரி ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் கிச்சனுங்க. கிச்சனில் குவார்ட்ஸ் ஃபினிஷிங்கில் கவுண்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸின டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷன் லைட்டிங்க்கு ஜன்னல் இருக்குது. ஜன்னல் எல்லாமே மர ஜன்னல்கள் தான். சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு இந்த கவுண்டருக்கு கீழே, அது போக இந்த இடத்துல வாலில் இந்த இடத்துல ஒரு டால் யூனிட்டு, லாஃப்ட் யூனிட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே லூவர் ஃபினிஷிங்கில் இருக்குது. கிளாஸ் முதல் கொண்டு எல்லாமே லூவர் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சன் வழியாக போகிற மாதிரி ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் பெட்ரூம், 10க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இங்கே ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் யூனிட் இருக்குது. இங்கேயும் எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணாமல் செமி சர்க்கிள் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாமே செமி சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் வந்து பிவிசியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4க்கு 7 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. அடுத்து நம்ம வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் சைடில் டெரஸ் போகிறக்காக ஒரு ஸ்டார்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு கீழே தான் அந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நீங்கள் யூபிஎஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 4க்கு 6 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய
பாத்ரூமுங்க. இங்கேயும் டெயில் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட், துடிலூர்லேருந்து டுவர்ட்ஸ் இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையம்ல கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. டெரஸில் 2 வாட்டர் டேங்க் இருக்குது. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை சுற்றியுமே ஏகப்பட்ட வீடுகள் இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அதை தாண்டி இந்த லொக்கேஷனில் நமக்கு நல்ல தண்ணி ஃபெசிலிட்டி, இபி ஃபெசிலிட்டி, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டோட விலை 56,50,000 இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.